ஸ்பாட் எரரில் நம்ம ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீ கேவ் அ லாட் ஆஃப் அட்வைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஆன்சர் ஹீ கேவ் அ லாட் ஆஃப் அட்வைஸ் மட்டும்தான் கொடுக்கணும். அங்கே எஸ் கொடுக்கக்கூடாது, அட்வைசஸ் வரக்கூடாது, அட்வைஸ் அப்படின்னு தான் கொடுக்கணும். செகண்ட் சென்டென்ஸ், ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை மீல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. மீல்ஸுங்கிற இடத்துல வந்து மீல்ஸ் எஸ் வரக்கூடாது. அதனால் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை மீல் அப்படின்னு தான் கொடுக்கணும். தேர்டு சென்டென்ஸ், தே டிஸ்கஸ்டு அபவுட் பாலிடிக்ஸ். இந்த இடத்துல டிஸ்கஸை ஃபாலோ பண்ணி அபவுட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. அதனால் தே டிஸ்கஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு சில வேர்டுக்கு அப்புறம் ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது அப்படிங்கிற ரூல் இருக்குது. அது எந்தெந்த வேர்டுக்கு அப்புறம் ப்ரிப்போசிஷன் வரக்கூடாதுங்கிறத இப்போ சொல்கிறேன். டிஸ்கஸ்க்கு அப்புறம் வரக்கூடாது. அடுத்தது டிஸ்கிரைபுக்கு அப்புறம் ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. ஆர்டர், ரிக்ரெட், ரெக்வஸ்ட், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அப்புறம் ப்ரிப்போசிஷன் வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சென்டென்ஸ், தோ ஹீ இஸ் இல் பட் he attends the class. இந்த இடத்துல என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்கிறது சபார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன், அதாவது காம்ப்ளெக்ஸ் கன்ஜெக்ஷன். சென்டரில் இருக்க பட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டு கன்ஜெக்ஷன். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சென்டென்ஸில் வரணும். ரெண்டுமே இருந்தால் தப்பு. நம்ம என்ன பண்ணலாம், he is ill but he attends the classன்னு எழுதலாம். அல்லது though he is ill he attends a class அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ரெண்டுமே எப்படி எழுதினாலும் கரெக்டு தான் ஆன்சர். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இது அஞ்சாவது சென்டென்ஸ்னு நினைக்கிறேன். இஃப் தே ஹேட் கான்டாக்டட் மீ ஐ வுட் ஹெல்ப் தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ். இதில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தே ஹேட் கான்டாக்டட் மீ ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு தம்னு கொடுக்கணும். ஏன் சார் அப்படின்னா, இந்த இஃப் தே ஹேட் கான்டாக்டட் மீ இருக்குல்ல, இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸ் இஃப் கிளாஸ் சென்டென்ஸ்னு எடுத்துக்கோங்க, அல்லது கண்டிஷனல் கிளாஸ்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கமாவுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா மெயின் கிளாஸ். இப்போது இந்த இஃப் கிளாஸில் ஹேடு ப்ளஸ் வெர்பு 3 பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்ததுன்னா நம்ம வுட் ஹாவ் ப்ளஸ் வெர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கொடுக்கணும். வெர்பு 3ல் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து எப்படி எழுதணுங்கிறத நான் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்படியே இந்த சென்டென்ஸ்க்கு வாங்க. இஃப் தே கான்டாக்ட் மீ ஐ வில் ஹெல்ப் தம். இப்போது கமாவுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸில் மெயின் வெர்பு ப்ரெசண்ட்டில் இருந்ததுன்னா கமாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மெயின் கிளாஸு ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும். வில்லு ப்ளஸ் வெர்பு 1ல் இருக்கணும். வில்லு ப்ளஸ் வெர்பு 1 ப்ரெசண்ட்டில் இருக்கணும். செகண்ட் சென்டென்ஸ், இஃப் தே கான்டாக்டட் மீ, இந்த கமாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இஃப் கிளாஸ் சென்டென்ஸில் வெர்பு பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மெயின் கிளாஸில் வுட்டு ப்ளஸ் வெர்பு 1ல் இருக்கணும் ப்ரெசண்ட்டில். மேலே பார்த்துக்கோங்க, கமாவுக்கு முன்னாடி ப்ரெசண்ட்னா கமாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சென்டென்ஸில் வில்லு ப்ளஸ் வெர்பு 1 ப்ரெசண்ட்டு. இங்கே இஃப் கிளாஸில் கமாவுக்கு முன்னாடி இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் இருந்ததுன்னா கமாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மெயின் கிளாஸில் வுட்டு ப்ளஸ் வெர்பு 1ல் தான் இருக்கணும் ப்ரெசண்ட்டில். அடுத்தது தேர்டு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, இஃப் தே ஹேடு கான்டாக்டட் மீ, இது கமாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேடு ப்ளஸ் வெர்பு 3ல் இருந்தால் கமாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மெயின் கிளாஸ் ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு தம் அப்படின்னு கொடுக்கணும். வுட்டு ப்ளஸ் ஹாவு ப்ளஸ் வெர்பு 3ல் இருக்கணும். இந்த மாதிரி தான் இந்த இஃப் கிளாஸ் சென்டென்ஸை வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பாட்டரில் கேட்பாங்க, அல்லது மாடல் வெர்பில் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இஃப் தே கான்டாக்ட் மீ ஐ டேஸ் ஹெல்ப் தம்னு கொடுத்துருப்பான். அந்த இடத்துல வில்லு வருமா, இல்லை வேறு ஏதாவது மாடல் வெர்பு கேன், குட்டு இந்த மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் வரும். நமக்கு வந்து ஸ்பாட்டர்லேயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது மாடல் வெர்ப்லேயும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி மாடல் வெர்ப்லேயும் ஸ்பாட்டரில் மட்டும்தான் கேட்பாங்கலாம் கிடையாது. இதை வச்சு டென்ஸ்லேயும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இஃப் தே கான்டாக்ட் மீ ஐ வில் ஹெல்ப் தம்னு இருக்கா. இந்த சென்டென்ஸை பாருங்கள். எக்ஸாமில் இஃப் தே டேஸ் ப்ராக்கெட்டில் கான்டாக்ட்னு கொடுத்துருவான், மீ ஐ வில் ஹெல்ப் தம்னு கொடுத்துருப்பான். அப்போது
நம்ம என்ன பண்ணணும், கமாவுக்கு அப்புறம் இருக்க மெயின் கிளாஸை பாருங்கள். மெயின் கிளாஸு வில்லு ப்ளஸ் வெர்பு 1ல் இருந்ததுன்னா, முன்னாடி இருக்க இஃப் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸில் வெர்பு 1ல் தான் இருக்கணும். ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும். கான்டெக்ட்னு எழுதுனா போதும். டென்ஸில் கேட்பான். அடுத்தது இஃப் தே கான்டெக்ட் இஃப் தே டேஸ் ப்ராக்கெட்டில் கான்டெக்ட் மீன் கொடுத்து ஐ வுட் ஹெல்ப் தம்னு கொடுத்துருந்தா, இந்த இடத்துல உட்டு ப்ளஸ் வெர்பு 1 ரைட், உட்டு ப்ளஸ் வெர்பு 1 இருக்கா. முன்னாடி என்ன பண்ணணும், மெயின் கிளாஸில் உட்டு ப்ளஸ் வெர்பு 1ன்னு இருந்தால் கமாவுக்கு முன்னாடி இருக்க கண்டிஷனல் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கான்டெக்டர்னு கொடுக்கணும். அதே மாதிரி இஃப் தே டேஸ் கான்டெக்ட் ப்ராக்கெட்டில் கான்டெக்ட் கொடுத்து மீ கொடுத்துருந்தாங்கன்னா, அடுத்தது ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு தம். இந்த இடத்துல பாருங்கள், கமாவுக்கு அப்புறம் மெயின் கிளாஸில் உட்டு ப்ளஸ் ஹாவு ப்ளஸ் வெர்பு 3ன்னு கொடுத்துருக்கான். அப்போது நம்ம இஃப் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸில் என்ன கொடுக்கணும், ஹேடு ப்ளஸ் கான்டெக்டட் ஹேடு ப்ளஸ் வெர்பு 3ன்னு கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் கேட்குறது மாடல் வெர்ப்லேயும் கேட்கலாம், ஸ்பாட் எரர்லேயும் கேட்கலாம், ஷூட்டபிள் வெர்பு ஃபார்முன்னு சொல்லிட்டு டென்ஸை வச்சும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக 3 கிராமர் பார்ட்டையும் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.